போயிட்டே இருக்கும். 7 ஸ்வரங்கள் அந்த பாடல் போய்க்கிட்டே இருக்கும் பொழுது எல்லாருடைய பெயரையும் வந்து அதில் போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம தலைவர் அவர்களுடைய பெயரும் முதல்ல திரையில வந்துச்சு. அவருக்கு இப்போ ஒரு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷம் தான் இருக்கும், அதை விட கம்மி தான் அவர் வந்து திரையில வந்தது இந்த படத்துல. ஃபர்ஸ்ட் வந்து வரும்பொழுது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கேட்டை வந்து தள்ளி விட்டு உள்ள வருவாரு. அந்த கேட்டை வந்து திறக்கும் பொழுது சுருதி பேதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வரும். வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் உள்ள வருவாரு. கேள்வி நாயகனே அப்படிங்கிற இந்த கிளைமேக்ஸ் பாட்டுல வந்துட்டு ஒரு வரியுமே அவ்வளவு சூப்பரா போட்டிருப்பாங்க. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான் இதுல வந்து பாடல் வரிகள்லாம் எழுதுனது. கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரி விமர்சனம் பண்றதுக்கு நம்மளுக்கு தகுதி கிடையாது. நம்மளுடைய தலைவர் வந்து கடைசி சீனுக்கு வருவார். அந்த 10 நிமிஷம் சீன் சொன்னாலே அந்த 10 நிமிஷம் சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியில இதுல வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அவ்வளவுதான் வருவாங்க. ஸோ தலைவன் திருச்சானூர் வந்து விட்டான், மங்கை தர்ம தரிசனத்தை தேடுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு பாடல் வரி வரும் அதுல. ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்ரீவித்யா அவர்களுக்கு ஒரு டைலாக் கொடுத்திருப்பாரு. அது வந்து மேபி நிறைய பெண்களுக்கு வந்து அது பொருத்தமா இருந்திருக்கலாம் அந்த காலத்துல. இந்த காலத்துல அப்படிலாம் இருக்குமா அப்படின்னு தெரியல. அதாவது என்ன அப்படின்னா, அவர் இருந்த வரைக்கும் எனக்கு வந்து கல்யாணம் ஆகல, அவர் இறந்ததுக்கு அப்புறமா வந்து நான் வந்து விதவை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.